மெஷின் லேர்னிங் துறையில நடக்கிற அதிவேக மாற்றங்களை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே வரோம். இதோட அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம மூலத் தரவுகள் இந்த சிக்கலான தொழில்நுட்பத்தை எவ்வளவு அழகா எளிமையா பிரிச்சு மேயுது அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவான அலசலை நம்ம பார்க்க போறோம். டேட்டாவை வச்சு ஒரு இயந்திரம் எப்படி முடிவுகளை எடுக்குது அப்படிங்கிற ஆழமான அறிவியலை ரொம்பவே சுவாரஸ்யமா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? முதல்லே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம மூலாதார தரவுகள்ல இந்த தொழில்நுட்பத்தை விளக்க ரொம்பவே பொருத்தமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன தெரியுமா? அதி புத்திசாலி உதவியாளர், அதாவது சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட். இது ஏதோ நாம கமாண்ட் கொடுத்தா அப்படியே செய்யற சாதாரண சாஃப்ட்வேர் இல்லைங்க. இந்த உதவியாளர் தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு தான் வேலையை தானே சுயமாக செய்யும் திறன் கொண்டது. உங்க வேலைகளை எளிதாக்கி உங்களுக்கு தேவையானதை மிகச் சரியா கணிச்சு சொல்ற ஒரு அதிநவீன சுயமாக சிந்திக்கும் உதவியாளரா தான் இந்த இயந்திர கற்றலை நாம பார்க்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு மனித உதவியாளருக்கு நாம எப்படி வேலைகளை செய்யணும்னு சொல்லிக் கொடுப்போம். ஆனா இந்த டிஜிட்டல் புத்திசாலி உதவியாளர் உண்மையிலே எப்படி தன்னிச்சையா விஷயங்களை கத்துக்குது, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இதோட மூளைக்குள்ள நாம போய் பார்த்தோம்னா, ஒரு மாபெரும் மரத்தோட கிளைகள் எப்படி விரியுதோ அதே மாதிரி இந்த அனிமேஷன்ல காட்டப்படுற மாதிரி பல வழிகள்ல அது தரவுகளை கத்துக்குது. வாங்க, இதோட மைய கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நம்ம தரவுகளின் அடிப்படையில இந்த சிக்கலான கற்றல் முறைய மிக முக்கியமா 2 பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்னு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதாவது மேற்பார்வையிடப்பட்ட கற்றல். 2வது செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதாவது பகுதி மேற்பார்வையிடப்பட்ட கற்றல். இன்னைக்கு இருக்கிற நவீன செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகள் எல்லாத்துக்கும் இந்த 2 பாதைகள் தான் ஆணிவேர். இது மூலமா தான் இயந்திர கற்றல் தன்னோட அறிவை அபரிமிதமா வளர்த்துக்கிட்டு வருது. இப்போ உங்க மனசுல ஒரு நேரடியான கேள்வி வரலாம். சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா அடிப்படையில என்னப்பா? இந்த செயல்முறை எங்கே இருந்து தொடங்குது? நம்ம கற்றல் மரத்தோட முதல் கிளைக்குள்ள இப்போ நாம நுழைஞ்சு அதில் இருக்கிற நுணுக்கங்களை ஆழமா பார்ப்போம். மூல தகவல்களின்படி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வழிகாட்டப்பட்ட கற்றலோட ஒரு அடிப்படை படி. அதாவது இந்த புத்திசாலி உதவியாளருக்கு நாமளே முன்னுதாரணங்களை கொடுத்து இதுதான் இது அப்படின்னு தெளிவா லேபிள் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது. உதாரணத்துக்கு, ஒரு மிஷினுக்கு பூனையை அடையாளம் காண கற்றுக் கொடுக்கணும்னா ஆயிரக்கணக்கான பூனைகளோட போட்டோக்களை கொடுத்து இதுதான்பா பூனை அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொல்லிக் கொடுப்போம். இப்படி தரவுகளை மிக தெளிவா கொடுத்து மிஷினை ட்ரெயின் பண்றது தான் இந்த கற்றலோட மிக முக்கியமான அடித்தளம். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நிஜ உலகத்துல இது மட்டுமே போதுமா? கோடிக்கணக்கான டேட்டாவுக்கு நாமே உக்காந்து ஒன்னொன்னா பேரிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைல்ல. இந்த சவாலை சமாளிக்க தான் அடுத்த மிகப்பெரிய கேள்விக்கு நாம நகர வேண்டியிருக்கு. செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா என்ன? முழுமையா வழிகாட்டப்படுற முதல் முறைக்கும் இதுக்கும் என்ன மாபெரும் வித்தியாசம் இருக்க போது? இந்த இடத்துல தான் செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது கற்றல் செயல்முறையோட அடுத்த மாபெரும் பரிணாமமா உருவெடுக்குது. வாங்க, இது எப்படி முந்தைய முறையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இங்க நாம ஒவ்வொரு முறையும் முழுமையா வழிகாட்ட மாட்டோம். கொஞ்சமா இருக்கிற தரவுகளுக்கு மட்டும் வழிகாட்டிட்டு மீதி இருக்கிற ஏகப்பட்ட தரவுகளை அந்த இயந்திரத்தையே சுயமா பகுப்பாய்வு செஞ்சு புரிஞ்சுக்க விடுவோம். இதனால அந்த அதிபுத்திசாலி உதவியாளர் நாம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா செயல்பட தொடங்குறான். செம ஸ்மார்ட் இல்ல? சரி, இதுவரைக்கும் இந்த உதவியாளர் எப்படி தரவுகளை கத்துக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது ஒரு கிளாஸ் ரூம்குள்ள நடக்கிற விஷயத்த மாதிரி. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி கத்துக்கிட்டதை வச்சு அது என்ன மாதிரியான குறிப்பிட்ட பணிகளை செய்யுது அப்படிங்கறதுல நம்ம கவனத்தை திருப்புவோம். கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து நிஜ உலகத்துல இது எப்படி பணிபுரியுதுன்னு உற்று நோக்குவோம். நம்ம மூலத்தரவுகள் இந்த உதவியாளரோட பணிகளை 2 மிக முக்கியமான தொழில்நுட்ப பிரிவுகளா பிரிக்குது. ஒன்னு கிளாசிஃபிகேஷன், மற்றொன்று ரிக்ரெஷன். மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் செய்யற மிக முக்கியமான கடினமான வேலைகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த 2 பிரிவுகளுக்குள்ள தான் அடங்கிடும். இந்த 2 வார்த்தைகளை கேட்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கலா காம்ப்ளெக்ஸா தெரியலாம். கிளாசிஃபிகேஷன், ரிக்ரெஷன், இந்த 2 பணிகளுக்கும் உள்ள உண்மையான அடிப்படை வேறுபாடு என்ன? இது ரெண்டும் எந்த இடத்துல ஒண்ணுக்கொன்னு தனித்து நிக்குது அப்படிங்கறத நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 2 கான்செப்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான உண்மை நமக்கு தெரிய வரும். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது தரவுகளை துல்லியமா பிரிச்சு வகைப்படுத்துறது. அதாவது பலவிதமான தரவுகளை குறிப்பிட்ட குரூப்பா பிரிக்கிறது. ஆனா ரிக்ரெஷன் அது தொடர்ச்சியான தரவுகளின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட எண்ணையும் அல்லது எதிர்கால போக்குகளையும் கணிக்கிறது. இந்த நேரடி ஒப்பீடு இயந்திர கற்றலோட 2 வெவ்வேறு முகங்களை நமக்கு ரொம்ப துல்லியமாவே காட்டுது. இத இன்னும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்க நம்ம மூல தகவல்ல இருந்து நேரடியா ஒரு வரியை நான் மேற்கோள் காட்டுறேன். உதாரணமாக கிளாசிஃபிகேஷன்கள் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க இமெயிலுக்கு வர்ற மெயில்களை தேவையான இமெயில், தேவையற்ற ஸ்பேம் இமெயில் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறது ஒரு அட்டகாசமான கிளாசிஃபிகேஷன் உதாரணம்.
அதே போல ஒரு வீட்டின் விலை அடுத்த வருஷம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பழைய டேட்டாவை வச்சு துல்லியமா கணக்கிடுறது ரிக்ரெஷனுக்கான மிகச்சிறந்த உதாரணம். ரியல் வேர்ல்ட்ல இது எவ்வளவு யூஸ்ஃபுல்னு இப்ப புரியுதா? இப்போ நாம பார்த்த இந்த எல்லா அனிமேஷன் கூறுகளையும் ஒன்னா சேர்த்து முழுமையா பார்ப்போம். சூப்பர்வைஸ்டு லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங், கிளாசிஃபிகேஷன், அப்புறம் ரிக்ரெஷன். இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது இயந்திர கற்றல் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கட்டமைப்பு எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுதுன்னு நமக்கு ரொம்ப தெளிவாவே புரியுது. இதுதான் அந்த அதிபுத்திசாலி உதவியாளர் இயங்குற ஒட்டுமொத்த பின்னணி கட்டமைப்பு. டேட்டாவை வாங்குறதுல இருந்து அதை கணிச்சு முடிவுகளை வழங்குறது வர எல்லாமே ஒண்ணுக்கொன்னு மிக நெருக்கமா பிணைஞ்சிருக்கு. கடைசியா நாம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த கிளாசிஃபிகேஷன் மற்றும் ரிக்ரெஷன் திறன்கள் எதிர்காலத்துல நம்ம கூடவே இருந்து வேலை செய்ய போற டிஜிட்டல் உதவியாளர்களை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாத்தப் போகுது? செயற்கை நுண்ணறிவோட இந்த அடுத்த கட்டம் நம்ம எதிர்கால வாழ்க்கையை எப்படி வடிவமைக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஆரம்பம்தாங்க. இந்த தொழில்நுட்பத்தோட முடிவற்ற சாத்தியக்கூறுகள் நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்குது. இந்த விளக்கப்பதிவுல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.